New Hope TV, your encounter with God. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பழைய ஏற்பாட்டிலிருந்து அவருடைய வருகையினாலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறித்து தேவன் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கொண்டு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏற்படுவதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைத்த ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய வார்த்தைகளை கொண்டு அவர் எப்படிப்பட்டவர், அவர் வரும்பொழுது அவருடைய வருகையினாலே இந்த பூமியிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே மேசியாவினுடைய வருகை ஒரு மகா பெரிய இருளில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மெய்ப்பர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இரவு நேரத்திலே வயல்வெளியிலே இருளான சூழ்நிலையிலே அவர்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு அங்கே திரளான தேவதூதர்களின் கூட்டம் தோன்றின பொழுது மகா பெரிய வெளிச்சம் அந்த இடத்துல உண்டானது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லத்தக்க வண்ணமாக அங்கே இருளில் இருந்து அவர்கள் உண்மையாகவே ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். ஆனால் அந்த வெளிச்சத்தை குறித்து மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லும் பொழுது மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வேதம் இன்னமும் அதிகமாய் அதை விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த குமாரன் தான் ஜீவனை கொடுக்கிறவராயும் ஆதாம் இழந்த ஜீவனை மனிதனுக்கு மறுபடியும் கொடுக்கிறவராயும் இந்த உலகத்திற்கு வந்தபடியினால் உண்மையிலே மரண இருளின் தேசத்திலே இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன வெளிச்சத்தை கண்டார்கள்? ஜீவனினுடைய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாமின் மூலமாய் இழந்ததை கிறிஸ்துவின் மூலமாய் நாம் திரும்ப பெற்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே முதலாவது மாற்றம் என்ன என்று சொன்னால், இருளுக்கு பதிலாக வெளிச்சம் வந்தது. 2வது மாற்றம் கிறிஸ்து வந்ததினாலே ஏற்பட்டது என்ன? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த தீர்க்க தரிசனத்தை எழுதுகிற காலகட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையிலே சொல்ல போனால் பயங்களினாலே சூழப்பட்டு மிகவும் நெருக்கங்களுக்குள்ளாக இருந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள். The fears and the strugglings, அவர்கள் அநேக பயங்கள் அநேக போராட்டங்களின் வழியாய் கடந்து வரும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் வண்ணமாக பேசுவது போல இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த அவர்களுக்கு மட்டுமல்ல, பின்பு வரக்கூடிய கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற அனைவருக்கும் தேவன் சொல்லுகிறது என்ன? ஒரு போராட்டம், நெருக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியையும் எல்லைகள் விரிவடைகிறதையும் நான் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். எந்த ஜாதியை திரளாக்கி? நாம் முந்தின வசனத்திலே வாசித்தோம், இருளில் நடக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்கள் மீது அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்திற்குள் வந்தது மட்டுமல்ல, அவர்கள் வெளிச்சத்திற்குள் வந்த பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விரிவாக்கம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரேமியா 23:3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலிருந்தும் சேர்த்து அவைகளை திரும்ப
அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் இதிலே நான் என்னத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால், அங்கே தெளிவாக சொல்லுகிறது, தொழுவங்களுக்குள் கொண்டு வந்த பின்பு தான் அவைகள் பலுகி பெருகும். சோ கிறிஸ்து நல்ல மெய்ப்பனாய் நம்முடைய ஆத்துமாவை அவருடைய தொழுவத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்குத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருக்குள் நாம் வந்த உடனே தான் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான மகிழ்ச்சியும் பெருக்கமும் ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்ததின் நிமித்தமாக. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். கிறிஸ்து வந்ததினாலே, அவருடைய தொழுவத்திற்குள் அவர்கள் சேர்க்கப்பட்டதினாலே, நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய தொழுவத்திற்குள் சேர்க்கப்பட்டதினாலே நாம் பெருக்கம் அடைய ஆரம்பித்திருக்கிறோம். நமக்கு மெய்யான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக கிறிஸ்துவனுடைய வருகையினாலே ஏற்பட்டது என்ன என்று சொன்னால், அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் அந்த காலகட்டத்திலே உண்மையிலே சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் அடிமைப்பட்டு போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தை தான் அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த எருசலேமை, இஸ்ரவேலை, யூதாவை கொள்ளையிடுகிறவர்கள் எழும்பி வருகிறார்கள். சத்ருவின் தேசங்களிலிருந்து எழுந்து வந்து அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது அந்த காலகட்டத்துக்கு ஏற்றதா இருந்ததோ இல்லையோ, நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பின்பு நடக்க இருக்கும் சம்பவங்களை தான் அது குறித்தது. ஏனென்றால் நம்முடைய கழுத்திலே வைக்கப்பட்டிருந்த பிசாசினுடைய நுகத்தை தேவன் முறித்து போடத்தக்கதாய் கிறிஸ்துவை இந்த பூமிக்குள் அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே நாம் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய கழுத்தில் இருக்கிற சகல நுகங்களும் முறித்து போடப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நுகங்களை முறித்து போட்டது மட்டுமல்ல, அவர் இன்னொரு அருமையான நுகத்தை நம் மீது வைத்திருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அவர் சத்ருவினுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போட மட்டுமல்ல, தன்னுடைய இளைப்பாறுதலின் நுகத்தை நம் மீது வைப்பதற்கு அவர் வந்தார். நாம் விடுதலையா இருந்தோம் என்று சொன்னால் யாராவது ஒருவர் நம்மை நுகத்திற்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று தான் முற்படுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய இளைப்பாறுதலின் நுகத்திற்கு கீழ் நம்மை கொண்டு வரும் பொழுது ஒருவரும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக கிறிஸ்து வந்ததின் நிமித்தமாக என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், யுத்தத்திற்கு பதிலாக அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். இதுவரைக்கும் அமளியாய் யுத்தம் நடைபெற்றது, ஆனால் இப்பொழுதோ அந்த யுத்தத்தை தேவன் ஒழிய பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 46:9 வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இது உலகத்தில் இருக்கிற யுத்தங்களினுடைய முடிவை குறித்து பேசவில்லை, ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சத்ருவினுடைய போராட்டங்களை அது முறித்து போடுகிறதை குறித்து பேசுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருளுக்குள்ளாக தேவனுடைய வெளிச்சம் வரும். நம்முடைய அழுகைக்கு பதிலாக, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பும் பெருக்கமும் வரும். நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு நாம் தேவனுக்குள் களி கூறக்கூடியவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் யுத்தங்கள் ஓயும். நாம் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
நான் சொல்வேன் he is a glorious and a powerful hero. அவர் ஒரு மகிமையான மற்றும் வல்லமையான ஒரு நாயகன் என்று சொல்லத்தான் வேண்டும். அவர் அருமையான தன்மைகளுடையவராய் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தன்மைகளை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தை எடுத்து கூறுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லாமல் அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிற நாமங்களை அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ இவர் யார்? ஏசாயா அவரை குறித்து நமக்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தின் 6ஆம் 7ஆம் வசனத்தை முதலாவது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதுமுத கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியிலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய திட்டம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு வேறு ஒருவரும் கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியாளரை கொடுக்க வேண்டும், ஒரு ஆளுகை செய்கிறவரை, ஒரு ராஜாவை கொடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாய் இருந்தது. அந்த திட்டத்தின்படி அவரை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் மனிதனாக இந்த உலகத்திற்குள் வந்தார். இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது அநேக நேரத்திலே நாம் அதை ஒரு எழுத்து நடையாக முறையாக வாசித்து விட்டு சென்று விடுகிறோம். ஏசாயா எழுதுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது இரண்டும் ஒன்று தானே என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் இதிலும் சில அர்த்த வித்தியாசங்கள் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்றால், இயேசு கிறிஸ்து மனித உருவெடுத்து மனிதனாக இந்த உலகத்திற்குள் பிறந்தார். அவர் பாலகனாக இந்த உலகத்திற்குள் வந்தார். ஆனால் குமாரன் என்பவர் அவர் கொடுக்கப்பட்டவர். He was divine. அவருடைய தெய்வீக தன்மைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தெய்வீக தன்மைகள் வெளிப்படும் போது அவர் ஏதோ ஒரு பாலகனாக அல்ல, உலகத்தில் பிறக்கும் மற்ற எந்த பாலகனை போலவும் அல்ல, அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக வெளிப்படுத்தப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So he is human, but at the same time he is also divine. அவர் மனிதனாக பிறந்தாலும் தெய்வீக தன்மைகளை உடையவராய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். அவரை குறித்து இந்த வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது மிக அழகாக ஏசாயா அங்கே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக பிறந்தார். ஆனா அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி, அவருடைய வெளியரங்கமான ஊழியத்தை அவர் 30 வயதிலே தான் ஆரம்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த குமாரனாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூத முறைமையின்படி, கலாச்சாரத்தின்படி 30 வயது நிறைந்த ஒரு ஆண் மகனைத்தான் லேவியர்கள் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ண முடியும், பிரதிஷ்டை செய்ய முடியும் என்ற ஒரு வழக்கம் இஸ்ரவேலிலே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அஃப்கோர்ஸ் அது பின் நாட்களிலே, தாவீதனுடைய நாட்களிலே அந்த லேவியர் ஆசாரியர் மிகவும் குறைந்து போன காலகட்டத்திலே 20 வயதிற்கும் மேற்பட்டவரை தாவீது கர்த்தருடைய அந்த ஊழியத்திற்கென்று அழைக்கலாம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் மோசேயின் மூலமாய் கொடுத்த பொழுது 30 வயது நிரம்பினவர்கள் தான் ஆசாரியர்களாய் தேவனை சேவிக்க வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த 30 என்பது அந்த யூத கலாச்சாரத்தின் படியே பார்க்கும் பொழுது ஒரு முதிர்ச்சியை, ஒரு மனிதன் தன்னுடைய சுதந்திரத்திற்குள் நுழையும் ஒரு வயதை அது குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த 30 வயதை அடைந்த உடனே அவர் உலக பிரகாரமான ஒரு சுதந்திரத்தை அடைவதற்கல்ல, தேவன் அவருக்கென்று இந்த பூமியிலே நியமித்திருந்த அவருடைய திட்டம், அதுதான் கிறிஸ்துவனுடைய சுதந்திரம், அதை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அவர் அந்த தெய்வீக திட்டத்திற்குள்ளாக தன்னை அர்ப்பணித்து வரும் பொழுது அவர் குமாரனாக தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் யாராய் இருப்பார், எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
4 தலைப்புகள் இங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனாக இருந்தாலும் தேவனுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இவர் இருக்கிறார். சாஸ்திரிகள் அவரை குறித்து அறிந்து அவரை தேடி வந்த பொழுது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அல்லது இரட்சகராய் பிறந்திருக்கிறவர் என்று தேடி வரவில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தான் அவரை தேடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அங்கே 4 தலைப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது சொல்லுகிறது, தமிழிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் மூல பாஷையிலும் நாம் பார்க்கும்போது அதிசயமான ஆலோசனை கர்த்தா என்று சொல்லித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த தன்மையை குறித்து நாம் பார்க்கும்பொழுது he is a wonderful counselor, அதிசயமான ஆலோசகர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா தாமே இதை தன்னுடைய எழுத்துக்களிலே ஒரு முறை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால் அங்கே நாம் பார்க்கிறோம், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ வண்டர் ஆஃப் அ கவுன்சிலர், அதாவது ஆலோசகர்களிலே ஒரு ஆச்சரியமானவர் என்று சொல்வதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அதிசயமான, ஆச்சரியமான, இயல்புக்கு மிகவும் அதிகமாக அல்லது சாதாரணமாக செயல்படக்கூடிய விதத்தை விட அதிகமாக மேன்மையாக செயல்படக்கூடிய என்பதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? காரணம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய ஆலோசனை எந்த மனுஷனுடைய உயர்ந்த ஞானத்திலும் மிகவும் அதிகமான ஞானத்தை கொண்டதாக இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை என்பது மனிதனுடைய ஞானத்திற்கும் மேற்பட்டதாக இருக்கிறது. தேவன் இந்த ஆச்சரியமான ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். பவுல் சொல்லும் பொழுது ரோமர் 11:34 இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் he is a supernatural counselor, he is in a class by himself. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகவும் உயர்ந்த ஆலோசகராய் இருக்கிறார். அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவர்கள் ஒருவருமே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டமான நேரத்திலும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக அறிந்திருக்கிற ஒரே நபர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன், அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அது நிச்சயமாக தோல்வி அடையவே அடையாது. அதை ஒருவரும் வீழ்த்த முடியாது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆலோசனை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பீர்களானால், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நான் உங்களுக்கு சொல்லும் நற்செய்தி என்னென்றால், இயேசு கிறிஸ்து அதிசயமான ஆலோசனை கர்த்தாவாய் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். ஆலோசனை அவரிடத்தில் கேளுங்கள், அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆலோசனை கேட்கும் பொழுது அதிசயம் விளங்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே. அதிசயமானவர் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டு, அதிசயமான உம்முடைய ஆலோசனை எனக்கு தேவை ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆலோசனையை தருவது மட்டுமல்ல, அந்த ஆலோசனையின் வழியாய் அதிசயம் உங்கள் வாழ்க்கையிலே விளங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வதாக அவருடைய நாமம் என்ன என்று சொன்னால், வல்லமையுள்ள தேவன். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது முந்தின தலைப்போடு கூட இதை நாம் இணைத்து சேர்த்து கட்டுவோம் என்று சொன்னால், ஆலோசனையிலே அதிசயமானவர். அவர் கொடுக்கிற ஆலோசனை ஒருபோதும் விழுந்து போகாது, வீணாய் போகாது என்று நாம் சொன்னோம். ஆனால் ஆலோசனை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த ஆலோசனையை செயல்படுத்தக்கூடிய வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது என்பது தான் இந்த
அவருடைய பெயர் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, வல்லமை உள்ள தேவன் ஆலோசனை கொடுக்கிறது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றவும் வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர் என்று சொன்னால், அவருக்கு விரோதமாய் சத்துரு எப்படிப்பட்ட ஆயுதங்களை எறிந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து நமக்கு வெற்றியை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இட்ஸ் a frustrating world. நம்மை சோர்வடைய செய்யக்கூடிய ஒரு உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நம்மை அப்படியாக ஒரு விரக்தி அடைய செய்யக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில வைக்க நினைக்கிற உலகத்திலே இரவும் பகலும் தூங்காமல் கண் விழித்து நமக்கு ஆலோசனை சொல்வது மட்டுமல்ல, அந்த ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி நம்மை சகல நிறைவுக்குள்ளும் கொண்டு வருகிற ஒரு அருமையான தேவன் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பிறந்திருக்கிறார். அவரை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அவருடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது உபாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அவர் வல்லமையுள்ள கரமுடையவர். அவருடைய கரம் அசைந்தது என்று சொன்னால், அவர் கரம் செய்ய நினைக்கிறதை ஒரு மனுஷனாலும் தடை செய்யவும் முடியாது, அதை நிறுத்தவும் முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய கரம் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளது. அது மட்டுமல்ல, அவர் ஞானத்திலே வல்லமையுள்ளவராயிருக்கிறாராம். யோபு 36:5 சொல்லப்பட்டிருக்கிறது: இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவமானவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மன உருக்கம் என்பது சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. ஆங்கிலத்திலே he is mighty in the strength of understanding என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அவர் புரிந்து கொள்ளத்தக்க வல்லமையுள்ளவர். ஆலோசனையில் அவர் வல்லமையுள்ளவர் ஆயிருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர் மட்டுமல்ல, அதிசயமான ஆலோசனை கர்த்தர் மட்டுமல்ல, அந்த ஆலோசனையில் வல்லமை இருக்கிறது. அதை செயல்படுத்த அவருடைய கரம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவருடைய சத்தமே வல்லமை உள்ள சத்தம் தான். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 29ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வார்த்தை எப்படி தடைகளை தகர்க்கிறது, எப்படி பலன்களை உண்டாக்குகிறது என்றெல்லாம் நாம் அதிலே வாசிக்கிறோம். ஆகவே அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ தன்மைகள் இருக்கிறது. அதை நாம் ஆராய வேண்டும் என்றால் ஆராய்ந்து கொண்டே இருக்கலாம். அவர் வல்லமையுள்ள கண்மலையாயிருக்கிறார் என்று சங்கீதம் 62:7 சொல்லுகிறது. ஆகவே அவர் ஆலோசனையில் அதிசயமானவர். அவர் சகலவற்றையும் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நித்திய பிதா. சிலர் இதை எப்படியாக மொழிபெயர்க்கிறார்கள் என்று சொன்னால், ஃபாதர் ஃபார் எவர், என்றென்றைக்கும் தகப்பனாய் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து குமாரன். அவருடைய நாமத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கும் போது எப்படி இங்கே நித்திய பிதா என்கிற ஒரு நாமம் வந்துவிட்டது என்று நாம் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே பூமிக்கு அவர் குமாரனாய் வந்தாலும் அவர் பிதாவினுடைய தன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தான் வந்தார். ஆகவே அவரை காணும்போது நாங்கள் பிதாவை காண்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டியதா இருக்கும். இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க தன்னுடைய பிதாவை பிரதிபலிக்கிறவரா இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படியானால் நித்திய பிதா என்று அவர் சொல்லப்படும் பொழுது அவர் பிதாவின் தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்த வந்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலே மிக அருமையான ஒரு வார்த்தை என்னென்றால், நித்திய பிதா. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? he never stops being a father to us. அவர் எந்த நேரத்திலும் நமக்கு தகப்பனாய் இருக்கிறதை அவர் நிறுத்தி விடுவதே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 103:13 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கம் என்றென்றைக்கும் உள்ளது என்பது இந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் நித்திய காலமாய் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். இதை முன்பு இருக்கக்கூடிய 2
பட்டங்களோடு நாம் இணைத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர் ஆலோசனையில் அதிசயமானவர், அவர் வல்லமையுள்ள தேவன், செயலிலே வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் என் வாழ்க்கைக்காக தகப்பனுடைய ஸ்தானத்திலே இருந்து திட்டங்களை தீட்டுவது மட்டுமல்ல, அவைகளை நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார், நிறைவேற்றி கொண்டே இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் எனக்குள் வருகிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த தகப்பன் நித்தியத்திலே நம்மை நியமித்தார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை முன்குறித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரின் நிருபத்திலே எழுதுகிறார். நாம் நித்தியத்திலே முன்குறிக்கப்பட்டோம், நித்தியம் வரைக்கும் நம்மை தாங்கி நடத்தி ஏந்தி தப்புவித்து செல்கிற நல்ல தகப்பனாய் அவர் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பிதா என்கிற நாமம் எங்கேயுமே வெளிப்பட்டதில்லை. அவர் தேவனாகத்தான் அறியப்பட்டார். நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று தான் ஆண்டவரே அவர்களோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது பூமிக்கு வந்தாரோ அப்பொழுது அவர் பிதா என்கிற ஒரு தன்மையை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவதாக ஏசாயா இவரை சமாதான பிரபு என்று அழைக்கிறார். ஏசாயா 48:18 இந்த சமாதானத்தை குறித்த ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சமுத்திரத்தின் அலைகளைப் போல, புரண்டோடுகிற ஒரு நதியைப் போல சமாதானத்தை பெருக்கெடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஓட பண்ணுகிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார், ஆனால் நிறைவேற்ற மக்களால் முடியவில்லை. புதிய ஏற்பாட்டிலோ கிறிஸ்து வந்தார். அவர் நமக்குள் வரும்பொழுது அந்த கட்டளைகளினால், அந்த கற்பனைகளினால் நாம் பெற முடியாத நீதியை நமக்குள் கொடுத்து, அந்த கற்பனைகள், அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நமக்குள் நிறைவேற்றுகிறபடினால் நாம் அந்த சமாதானத்தை பெற தகுதி உள்ளவர்களாயும் மாறியிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 7ஆம் வசனத்திலே ஏசாயா 9:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அந்த சமாதானத்துக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில அந்த சமாதானத்திற்குள் நாம் பிரவேசித்து விட்டோம் என்றால், அவரை நம்முடைய சமாதான பிரபுவாக நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நித்திய காலமாய் அந்த சமாதானம் நமக்குள் நிலைத்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா இவ்வளவு அருமையான ஒரு இரட்சகரை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார். ஒருவேளை நீங்கள் அவரை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெறாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரை இரட்சகராக, ஆண்டவராக உங்கள் வாழ்க்கையை நடத்துகிற அதிசயமான ஆலோசனை கர்த்தாவாய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் அறிந்து கொள்ளுங்கள். மெய்யாகவே இந்த கிறிஸ்துமஸ் நாள் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக செழித்திருக்கும் என்பதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்ல முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் ஆலோசனையில் அதிசயமானவர்களாய் அவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய அதிசயமான ஆலோசனைகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவது மட்டுமல்ல, அவைகளை செய்து நிறைவேற்றி அவர்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமையுள்ள ஆண்டவரே தேவனாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய அன்பு நித்திய காலமாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருந்து ஆண்டவரே சமாதானத்தை பெருக்கெடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஓடச் செய்வீராக. ஆண்டவரே, 2020 ஆண்டு எங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு ஆண்டாக, அநேக விதங்களில் அப்பா எங்களுக்கு பயங்களும் குழப்பங்களும் கலக்கங்களும் சூழ்ந்த ஒரு ஆண்டா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை மறுபடியும் நாங்கள் எங்கள் முன் நிறுத்தும் பொழுது சமாதானம் பெருக்கெடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஓட கர்த்தர் கிருபை செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மெய்யாகவே கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளும் எங்கள் மூலமாய் எங்களை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்திலும் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.